அனைவருக்கும் அன்பு வணக்கம். வெல்கம் டு ரெய்டன் புக்கல் சேனல். உள்ளன்போடு உடனிணைந்து பயணிப்போம். இங்கே உங்ககிட்ட கதைகளையும் இந்த பிரபஞ்சத்தில் நாம் அறிந்தும் அறியாமலும் இருக்கும் அரிய விவரங்களையும் நான் பகிர்ந்துக்கிறேன். நம்ம சேனலில் வர காணொலிகளை தொடர்ந்து பார்க்க ரெய்டன் புக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆதியும் அந்தமும் இல்லா அதிசயம்தான் இந்த அண்ட பிரம்மாண்டமான பிரபஞ்சம். இங்கே கண்ணுக்கு தெரியாத கடவுள் துகளும் கருந்துளைகளும் கணக்கின்றி இருந்தாலுமே அதனோடு கூடவே ரசித்திடச் செய்யும் பல உயிரினங்கள் பற்றிய உண்மைகளும் இருக்கு. எடுத்துக்காட்டா, மனிதனால் கேட்க முடியாத உயர் சுருதியிலான ஒலிகளை தெளிவா பூனைகளால் கேட்க முடியும். பூனைகளுடைய நுகரும் புலன் மனிதர்களை விட 14 மடங்கு அதிகமாக இருந்தாலும் மனிதர்கள் அறியும் அறுசுவையில் ஒரு சுவையை பூனையால் அறிய இயலாது. அது என்ன சுவைன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சரியான பதிலையும் சரியான பதில் சொல்றவங்க பெயர்களையும் அடுத்த காணொலியில் சொல்றேன். போன காணொலியில் கேட்ட கேள்வியின் பதில் வரிப்பூனை. இந்த சரியான பதிலை சொன்ன திரு வசந்தகுமாருக்கு பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்கள். எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கணுன்ற தேவையும் ஆர்வமும் இருந்தாதான் அதை வெற்றிகரமாக செய்து முடித்து வெற்றிக்கனியை சுவைக்க முடியுன்ற கருத்தை சொல்கிற இந்த கதை உங்களை ஒரு புதிய உலகத்தில் கொண்டு சேர்க்கும். நாம் நம்ம ரெய்டன் புக்களோட சேர்ந்து பயணிக்கலாம் வாங்க. ஒரு நாட்டில் ஒரு இளவரசன் இருந்தான். அவன் சிறந்த போர்வீரன். அவனுடைய வாழ்வீச்சிற்கு அந்த நாடே ஈடு கொடுக்க முடியாது. அந்த அளவிற்கு சிறந்த வீரன். அவன் ஒரு முறை அரண்மனையில் வாள் பயிற்சி செய்து கொண்டிருக்கையில் ஒரு எலி குறுக்கே ஓடியது. உடனே அதன் மீது வாளை எடுத்து வீசினான். அந்த எலி தப்பித்து சென்றது. பிறகு மீண்டும் அதனை துரத்தி வாளை வீசினான். மீண்டும் தப்பித்து வலைக்குள் புகுந்து கொண்டது. உடனே மனமுடைந்து போனான். அப்போது வந்த அரசர், ஏன் சோகமாக இருக்கிறாய் என கேட்டார். அதற்கு இளவரசன், இந்த நாடே எனது வாள் வீசும் திறமைக்கு ஈடு கொடுக்க முடியாத போது இந்த சாதாரண எலியை என்னால் கொல்ல முடியவில்லையே என விவரித்தான். மன்னர் சிரித்துவிட்டு, எலியை கொல்ல வாள் பயிற்சி எதற்கு? அரண்மனை பூனையை கொண்டு வந்தாலே போதுமே என்றார். உடனே அரண்மனை பூனை வரவழைக்கப்பட்டது. அந்த பூனையும் எலியை வேட்டையாட முயன்றது. ஆனாலும் அந்த எலி எளிதாக அதனிடமிருந்து தப்பித்து சென்றது. அதனால் இளவரசருடன் அரசரும் சோகமானார். அப்போது மந்திரி வந்தார். என்ன அரசே, நீங்களும் இளவரசரும் சோகமாக இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அரசர் நடந்ததை கூறினார். நம் நாட்டு பூனைகள் எதற்கும் உதவாது. ஜப்பான், பாரசீகம் போன்ற நாடுகளில் உள்ள பூனைகள் புலி உயரம் உள்ளன. எனவே அங்கிருந்து வரவழைப்போம் என்றார் மந்திரி. அதே போல அந்நாடுகளிலிருந்து பூனைகள் வரவழைக்கப்பட்டன. ஆனால் அவற்றிடமிருந்தும் அந்த எலி சாமர்த்தியமாக தப்பித்து சென்று வலைக்குள் புகுந்தது. எலிக்கு இவ்வளவு திறமையா என அனைவரும் வியந்து கொண்டிருக்கையில் அங்கே இருந்த அரண்மனை காவலன், இளவரசே, இந்த எலிக்கு போய் எதுக்கு இவ்வளவு சிரமப்படணும்? எங்க வீட்டு பூனையே போதுமே என்றான். மன்னருக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. என்ன, அரண்மனையில் வளர்ந்து வரும் பூனையால் முடியாதது சாதாரண பூனையால் முடியுமா என்றார். உடனே இளவரசர் மறித்து, சரி, எடுத்து வா உனது பூனையே என்றார். வீட்டிற்கு சென்று தனது பூனையை கொண்டு வந்தான். அந்த பூனை அந்த எலியை ஒரே தாவலில் லபக்கென்று கவ்வி சென்றது. இதனை பார்த்த இளவரசருக்கு பெருத்த ஆச்சரியம். என்ன இது அதிசயம்? ஜப்பான், பாரசீக அரண்மனையில் வளர்ந்த பூனைகளிடம் இல்லாத திறமை எப்படி இந்த சாதாரண பூனைக்கு ஏற்பட்டது? இது எப்படி சாத்தியம்? என்ன பயிற்சி கொடுத்து பூனையை வளர்க்கிறீர்கள் என வியந்தவாறே கேள்விகளை கேட்க தொடங்கினார். அதற்கு காவலாளி, பெரிதாக என் பூனைக்கு திறமையோ பயிற்சிகளோ எதுவும் இல்லை இளவரசே. என் பூனைக்கு ரொம்ப பசி, அவ்வளவுதான் என்றான். உடனே இளவரசருக்கு சுரீர் என்றது. அரண்மனைக்குள் பூனைகள் நன்கு தின்று கொழுத்திருப்பதால் அவற்றுக்கு பசி என்பதே என்னவென்று தெரிய வாய்ப்பில்லை. அப்படி இருக்கும்போது அவற்றால் எலியை எப்படி பிடிக்க முடியும்? எந்த ஒரு செயலையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டுமென்றால் முதலில் அதனை பற்றிய பசி அல்லது தேவை இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த காரியத்தை கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். இந்த கதையாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. அதில் நீங்கள் பெற்ற அனுபவம் பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கதையாடல்களுக்கு நம்ம ரெய்டன் புக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செவி மடுத்த அனைவருக்கும் நன்றி.